நீ நீ தந்த பாசம் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் நீ இப்ப பறிக்க பாக்குறல்ல எடுக்க நினைக்கிற நீ அவனை எதுவும் பண்ணிடாத அதுக்கு பதிலா எதுவும் என்ன எடுத்துக்க மனசு உருகி வேண்டிக்கிட்டா கேட்கறவங்க தான் நீங்கன்னு சொல்லியிருக்காங்க என் நெஞ்சு தட்டு சொல்றேன் எங்க சூர்யாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது எதுவும் ஆயிடக்கூடாது ஒண்ணும் ஆகாது சூர்யாக்கு ஒண்ணும் ஆகாது அமீர் ராய் நீங்களும் கவலைப்படாதீங்க சசி பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல ஒண்ணும் ஆகாது சசி உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட ஏதாவது கடைசியா பேசணும்னா போய் பேசிக்க ராயனா எதுக்காக அழற? நான் எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நீங்க 3 பேரும் என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். என்னையா வெங்கிட்ட அழாதையா, உனக்கு கொஞ்சம் காசு கடந்துறேன். என்னோட காட்டேஜ்ல என் டேபிளுக்கு மேல இருக்கும், அதை எடுத்துக்க. என் கடனை திருப்பி கொடுக்கிற வரைக்கும் நீ என்ன மறக்காம இருப்பல. டேய் தாடிக்காரா, உன்னோட வெகுளித்தனத்தை என்னால மறக்கவே முடியாது. கௌரி, எல்லாரும் கரெக்டா மருந்து சாப்பிடணும் ஞாபகப்படுத்தினேன். அமீர், எந்த சூழ்நிலையிலையும் கௌரியை மட்டும் கைவிட்டுடாதீங்க. ராயன், உங்களுக்கு தான் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. உங்களால லைஃப்ல கொஞ்ச நாள் ரொம்ப சந்தோஷமா அனுபவிச்சேன். என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னு என் அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் சொல்லிடுங்க. பெரிய கூடாது. நீங்க யாரும் என்னைக்கும் பெரிய கூடாது. நான்
तेरा साथ ना छोड़ेंगे दोस्ती तोड़ेंगे दम मगर तेरा साथ ना छोड़ेंगे साथ है मरना जीना साथ है सारी जिंदगी என் மகனை கூட்டிட்டு வந்து கொண்டுட்டீங்கல்ல, உங்களுக்கு இப்ப திருப்தி தானடா? அன்னைக்கு உன் காலில் விழாத குறையா படிச்சு படிச்சு சொன்னேன், ஹாஸ்பிட்டல் இருந்து அவனை கூட்டிட்டு போகாதீங்கன்னு. எதையோ சொல்லி அவனுக்கு ஆசையை காமிச்சு இங்க கூட்டிக்கிட்டு வந்து ஒரேடி அவனை கொண்டுட்டீங்களா? சாக போறோம்னு தெரிஞ்சவனுங்களா இதத்தான் செய்வானுங்க. கூட இருக்கிறவனையும் கூடவே கூட்டிட்டு போக பாப்பாங்க. என் மகளோட நிலைமையை பாத்தியா? ரொம்ப ஜாக்கிரதையா இரு. மருந்துல இருந்தும் ட்ரீட்மெண்ட்ல இருந்தும் உங்களை தள்ளி வச்சு உங்களையும் இவன் கொன்னுடுவான். போயிடுங்க, எங்கேயாவது தப்பிச்சு போயிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சூர்யாவை கடைசியா பார்த்தது நான் தான், டாக்டர் சித்தார்த். ஒரு அப்பாவோட வேதனை எனக்கு புரியுது, பட் திஸ் இஸ் டூ மச். இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் சூர்யா இவ்வளவு நாளாவது உயிரோட இருந்திருக்கான். இல்லனா என்னைக்கும் செத்து போயிருப்பான்னு சொல்றீங்களா? போகட்டுமே சார். போற வரைக்கும் நான் பெத்த என் புள்ள என் கூடவே இருந்திருப்பான். அந்த சந்தோஷம் கூட இல்லாம பண்ணிட்டானுங்களே. என் புள்ள கடைசியா எங்க கிட்ட எதையாவது பேசணும்னு நினைச்சிருப்பான். அது கூட இவன் கெடுத்துட்டான் சார். அப்ப
அப்பா அம்மா இல்லாத இவனை மாதிரி அனாதைங்களுக்கெல்லாம் பெத்தவங்க பார்த்தோம்னா என்னன்னே புரியாது சார். அப்படி சொல்லாதீங்க சார். சொந்த பந்தம் இல்லாதவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். டாக்டர் ப்ளீஸ். என்ன மன்னிச்சிடுங்க, எல்லாருமே என்ன மன்னிச்சிடுங்க. கவலைப்படாதீங்க. எங்க கண்ணீரை தொடச்சி எங்க கவலையை மறக்க வச்சவர் நீங்க. என்னைக்கு அழக்கூடாது. மத்தவங்க யாரும் புரிஞ்சுக்கலனாலும் உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கூறாமல் எங்கோ நீ போனதே, சுகராகம் பாடாமல் மௌனமாய் நீயானதே. ஒரு வார்த்தை கூறாமல் எங்கோ நீ போனதே, சுகராகம் பாடாமல் மௌனமாய் நீயானதே. மீண்டும் ஒரு ஜென்மம் வேண்டும், மீண்டும் உன் ஸ்நேகம் வேண்டும். பிரிவு தந்த சோகமெல்லாம் சொல்லி சிரிக்க இல்லை, நிஜம் இல்லை, வாழும் நாளும் ஒரு வார்த்தை கூறாமல் எங்கோ நீ போனதே, சுகராகம் பாடாமல் மௌனமாய் நீயானதே. பகலிரவு ஏதும் இல்லை, பக்கத்துணைவும் போலில்லை, நிதமும்